எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களது மருத்துவ நண்பன் டாக்டர் பாலஸ் டி பிரகாஷ், எம்எஸ், ஜெனரல் சர்ஜன். மக்களே, நீங்கள் அதிக விளம்பரம் மேலும் அதிக இலவச கேம்புகள், மடிவலை முகாம்கள் அவ்வாறு செல்ல வேண்டாம். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் மாஸ்டர் செக்கப்ஸ் அவ்வாறும் செய்து வீணாக நோய் பயத்தை கூட்டி உங்களது கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண பணத்தை வீணாக செலவு செய்து இவ்வாறு ஃபினான்ஷியல் டெத் உங்கள் குடும்பத்திற்கு வேண்டாம். இந்த தொப்புள் பார்சவாயு அது ரொம்ப அதற்கு சோதனைகள் பண்ண வேண்டும். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், then ask the patient to cough and see the impulse, then abdominal scan, CT scan, MRI அவ்வாறு செய்து, சில கான்ட்ராஸ்ட் ஸ்டடி அவ்வாறு செய்து, if the hernia is reducible, the patient should control himself mainly in the smoking and working in the dust allergy, respiratory infection, everything should be controlled, and the weight reduction should be done gradually. அவ்வாறு செய்ய வேண்டும். And abdominal belt, especially pregnant post pregnancy period அவர்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அண்ட் தொடர்ந்து அவர்கள் அவ்வாறு செய்து தூங்கும் பொழுது இந்த தொப்புளை அதை உள்ளே தள்ளிவிட்டு அதை சுருக்க பண்ண வேண்டும். மேலும் இருமல் தும்மல் வரும் பொழுது இவ்வாறு அமுக்கி கொண்டாலும் அந்த பார்சவாயு பல்ஜ் ஆகாது. ஆனால் அந்த 2 ரெக்டஸ் அப்டாமினிஸ் மசில், தி லீனியல் பா, இந்த இடத்தில் இருக்கும் அந்த தொப்புள், அதில் வரும் அந்த ஹெர்னியா, அப்ஸ்ட்ரக்டட் இரிடியூசிபிள் ஹெர்னியா அவ்வாறு வந்தால் சர்ஜரி தான் செய்ய வேண்டும். ஸோ ஓப்பன் சர்ஜரி ஆர் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ ஓப்பன் சர்ஜரி செய்யும் பொழுது இஃப் தி பர்சன் இஸ் ஹேவிங் வெரி லார்ஜ் வெயிட், ஒபிசிட்டி அவ்வாறு இருந்தால் இந்த துங்கும் வயிறு அதை அப்டாமினோபிளாஸ்டி அவ்வாறு செக்மெண்ட் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஃபேட் ரிமூவ்டு, அதை எடுத்துவிட்டு வயிற்றை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வது போல் அவ்வாறு செய்து வயிற்றின் கனத்தையும் குறைத்து அந்த பார்சவாயு, தி ஹெர்னியல் கண்டென்ட் இஸ் dissected from the sac and internal organ, any adhesions present, omental adhesions present, that should be checked. Hernia repair done with Prolene mesh, a subcutaneous drain kept